இந்த பாடலை பாடி தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. பாடுங்க. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் நம் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. தொடர்ந்து எங்களோடு நீர் பேசும். அப்படி நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் 22 வசனங்கள் வரையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த வேத பகுதியில் யாக்கோபு கடந்து போன ஒரு நெருக்கமான பாதையும் அதன் மத்தியில் தேவனுடைய பெரிதான மனதுருக்கத்தையும் நம்மால் பார்க்க முடியும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நெருக்கமான சூழ்நிலை, பயங்கரமான நிலை, இதன் மத்தியிலையும் அவருடைய மனதுருக்கத்தை நம்மால் காண முடியும். ஆகவே நாம் அதை புரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் இன்னும் நம்மை தாழ்த்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சம்பவத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், தேவன் தான் இந்த நெருக்கத்தின் பாதையை யாக்கோபின் வாழ்க்கையில் அனுமதித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் பாவம் செய்ததினாலே அல்ல, அந்த யாக்கோபு தன் வாழ்க்கையில் தேவனை அறிந்து கொள்வதற்காக தேவன் இந்த பாதையை, இந்த நெருக்கமான சூழ்நிலையை யாக்கோபின் வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்தார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நெருக்கமான சூழ்நிலை தான், இந்த கஷ்டமான சூழ்நிலை தான் யாக்கோபு தேவன் அண்டையிலே நெருங்கி போவதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிற்று. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கப்பலின் வலிமை ஆகவும் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை தான் நாம் எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அவர் மேல் நாம் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தேவ ஜனமே, இந்த நெருக்கமான சூழ்நிலையின் மத்தியிலே தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று ஒருபோதும்
நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த நெருக்கமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்திருப்பதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று அவர் சொல்கிறதை நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். நெருக்கம் அல்லது பாடுகள் அல்லது இப்பொழுது நாம் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு, ஜெபிப்பதற்கு நமக்கு இது உதவி செய்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அவர்கள் நெருக்கப்பட்ட பொழுது தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, யெகோவாவாகிய தேவனை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள், ஜெபித்தார்கள். ஜெபித்ததின் விளைவாக ஆண்டவர் மோசே என்கிற இரட்சகனை ஆண்டவர் அனுப்பி எகிப்தியருடைய வாழ்க்கையிலே 10 வாதைகளை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நெருக்கமான சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார் என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே, கஷ்டமான நிலைகளிலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு, ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு அழகாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சூழ்நிலைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருடத்தின் துவக்கத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். நாம் திருப்பிக் கொள்ள வேண்டுமானால் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் அதிகமாக ஜெபத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமானால் நாம் இழந்திருக்கிற எல்லா ஜெபத்தின் எல்லா வல்லமைகளையும் ஆசீர்வாதங்களையும் திரும்ப தந்து நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நல்ல ஆண்டவராக இருக்கிறார். தாவீது சொல்கிறார், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். நெருக்கம் நம்மை ஜெபிக்க வைக்கிறது மாத்திரமல்ல, நம்மை விசாலத்திலே கொண்டு வருகிறது என்பதை தாவீது சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இந்த நெருக்கம், இந்த கஷ்டம், இந்த பாடுகள், வேதனைகள் உங்கள் வாழ்க்கையில் அநேக விஷயங்களிலே விசாலங்களை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நீங்கள் தேவனை நேசிப்பதிலே விசாலம் அடைவீர்கள். வேதத்தை வாசிப்பதிலே உங்கள் இருதயம் விசாலம் அடையும். உபவாசம் செய்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதிலே நீங்கள் விசாலம் அடைவீர்கள். ஆகவே இந்த நெருக்கமான சூழ்நிலைகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை விசாலமாக்கி கொள்ளும்படி இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, தாவீது சொல்கிறார், என் நெருக்கத்தில் அவரை நினைத்தேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த கடினமான பாதைகளை கடந்து வருவது கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள், நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள். இந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலே அவரை நினையுங்கள். அவர் கடந்த காலங்களிலே செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள். கடந்த காலங்களிலே அவர் உங்களை வழிநடத்தி வந்த பாதைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நெருக்கங்கள் சீக்கிரமாய் உங்களை விட்டு கடந்து போய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக காணப்படும். எந்த நெருக்கமான சூழ்நிலையும் தேவனை மறந்து விடுவதற்கு அது நமக்கு வழிகளை உண்டாக்காது. மாறாக தேவனை நினைவு கூறவும் அவருடைய வழிகளை இன்னும் நினைவு கூர்ந்து அவரை துதிப்பதற்கும் அது உதவியாயிருக்கும். ஆகவே தான் தாவீது 103ஆம் சங்கீதத்திலே சொல்கிறார், என் ஆத்துமாவே அவர் செய்த உபகாரத்தை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், உன் நோய்களை குணமாக்கி இருக்கிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார், உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி இருக்கிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப அவர் வால வயதை போல மாற்றியிருக்கிறார் என்று தாவீது அவர் செய்த காரியங்கள் எல்லாம் நினைத்து 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 அவரை துதித்து கொண்டிருக்கிறதையே நாம் பார்க்கிறோம். ஆகவே எந்த நெருக்கமான சூழ்நிலைகளும் அவரை மறந்து விடுவதற்கு அது நம்மை தள்ளாது. மாறாக அவரை நினைத்து துதிப்பதற்கு அது நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, தாவீது வாழ்க்கை குறித்து வேதம் சொல்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்.
ஆனால் அந்த நெருக்கம் வந்த பொழுது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தாவீது தன்னை பலப்படுத்தி கொண்டான். இந்த சூழ்நிலையிலே நீங்கள் கர்த்தருக்குள் நீங்கள் பலனடைய வேண்டும். இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் கர்த்தருக்குள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் தேவனுக்குள் திடப்பட வேண்டும். ஆகவே உங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள். தேவன் இதை அனுமதித்திருக்கிறபடினாலே, இந்த நெருக்கமான சூழ்நிலைகளை கர்த்தரே அனுமதித்திருக்கிறதுனாலே, இந்த நெருக்கத்திலே நீங்கள் கண்ணீர் விட்டு கலங்கி உங்கள் நம்பிக்கை இழந்து விடாதபடிக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் பலனடையும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கழுகு தன்னுடைய வாழ்க்கையிலே பலனெல்லாம் இழந்து போயிருக்கிறது என்பதை அது உணரும் பொழுது அது தனித்து மலையின் உச்சியிலே அது போய் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற இறகுகளை எல்லாம் ஒவ்வொன்றாய் அது பிடுங்கி தூர எரிந்து போடும் என்று சொல்கிறார்கள். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சரீரத்தில் இருக்கிற எல்லாம் இறகுகள் எல்லாம் அது எரிந்து போட்ட பின்பு மறுபடியும் அந்த புதிய இறகுகள் முளைக்கும் மட்டுமாக அந்த கண்மலையின் உச்சியிலே தனித்து அது வாசம் பண்ணி அது பலனடைகிறதை அநேகர் சொல்கிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது பலனடைந்த பிறகு ஆமேன், முந்தி இருந்த பலனை காட்டிலும் அது புது பலன் அடைந்து அது பலப்படுகிறதை நம்மால் காண முடிகிறது. இந்த காலவெளியிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த நெருக்கமான சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதித்து இருக்கிறபடினாலே நீங்கள் அவருக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்டு திடப்படுத்தப்பட்டு நீங்கள் பலப்படுத்தப்படும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. மாத்திரமல்ல, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16 வசனத்திலே நெருக்கமான சூழ்நிலையில் யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நெருக்கமான சூழ்நிலைகளை தேவனே அனுமதிக்கிறார். ஏன்? அந்த நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிட, மாத்திரமல்ல விசாலத்தை உண்டாக்க, அவரை நினைத்து பார்த்து துதிக்க, மாத்திரமல்ல நம்மை நாமே கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொள்ள. இரண்டாவதாக, அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவராக அந்த வேத பகுதியிலே நம்மால் பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே யாரும் என்னோடு கூட இல்லையே, இந்த நெருக்கமான சூழ்நிலையை எப்படி நான் கடந்து போவேன், இந்த சூழ்நிலையான நேரங்களிலே இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் நம்பிக்கை இழந்திருப்பீர்கள். ஆனால் உங்களை நம்பிக்கைக்கு நேராக நடத்துவதற்காக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91:15 தாவீது சொல்கிறார், ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த சூழ்நிலைகளிலே ஒருவரும் உங்களோடு கூட இல்லாமல் போகக்கூடிய நிலைமைகள் வந்தாலும் பயந்து விடாதிருங்கள், நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நம்புங்கள். யாக்கோபு சொல்லும் பொழுது, இதை நான் அறியாமல் இருந்தேன் என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே கர்த்தர் அவரோடு இருந்து செயல்பட்ட விதத்தை யாக்கோபு அறியாமல் இருந்தேன் என்று அவர் சொல்கிறார். சில நேரங்களிலே நம்முடைய அறிவு குறைவுள்ளது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனோ நம்மேல் இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே கூட இருந்து அவர் மனதுருக்கம் உள்ளவர் என்பதையும், அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்பதையும், நம்மேல் அவர் கரிசனை உள்ளவர் என்பதையும் நமக்கு அவர் நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை ரட்சிக்க மாட்டேன், உங்களை நான் விடுவிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் தன்னுடைய கோபத்திலே சொன்ன பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மனதுருகி மனம் கசந்து அழுது ஆண்டவரை நோக்கி அவர்கள் முறையிடுகிறார்கள். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை
அக்கிரமங்களை மன்னியும், எங்களை விட்டு கடந்து போகாதரும், நீர் எங்களை கைவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்கள் மேல் மனதுருகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனதுருகி அந்த சிறையிருப்பிலிருந்து, அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து, அந்த நெருக்கமான நிலைகளிலிருந்து அவர்களை கர்த்தர் வேகமாய் விடுவிக்கிறதை, அவர்களை ரட்சிக்கிறதை வேதம் அழகாக நமக்கு கோடிட்டு காண்பித்திருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டுமானால், நாம் இதிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டுமானால், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை விசுவாசித்து நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்து, நம்முடைய மீறுதல்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து, அதை விட்டு நாம் வெளியே வந்து ஆண்டவரிடத்தில் நாம் நல்மனம் பொருந்துவோமானால் இந்த நிலைகளை நமக்கு மட்டுமல்ல இந்த முழு உலகத்தை விட்டும் ஆண்டவர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நெருக்கமான சூழ்நிலை அனுமதித்து மாத்திரமல்ல, இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே அவர் நம்மை விட்டு விலகாமல் நம் கூடவே அவர் எப்பொழுதும் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறதை நீங்கள் உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே உங்களை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணித்து உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஜெபிப்பீர்களானால், முறையிடுவீர்களானால், மனம் கசந்து அழுது நீங்கள் தேவனிடத்திலே சார்ந்து கொள்வீர்களானால், இந்த சிறையிருப்பை உங்களை விட்டு மாற்றி அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை சீக்கிரமாய் வெளிப்படுத்த நாம் சேவிக்கும் ஆண்டவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே யாக்கோபு சந்தித்த அந்த பாதைகளிலே நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 28:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அற்புதமானவைகள், ஆச்சரியமானவைகள். இந்த நேரத்திலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே கூட இருப்பது மாத்திரமல்ல, அவர் சீக்கிரமாய் நம்ம இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பார். சங்கீதம் 18 தாவீது ராஜா சொல்லும் பொழுது, மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துட்சண பிரவாகம் என்னை சுற்றி கொண்டது என்றெல்லாம் அவர் சொல்கிறார். எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளினார், என் சத்தத்தை கேட்டு என்னை விடுவித்தார் என்று தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக நாடுகளிலே, உலக தேசங்களிலே, நம்முடைய தேசங்களிலே, நாம் வாழ்கிற பகுதிகளிலே மக்கள் ஏராளமாய் செத்து மாண்டு கொண்டு வருகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மால் ஜெபிக்காமல் இருக்க முடியவில்லை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மால் மனம் கசந்து அழுது தேவனிடத்தில் முறையிடாமல் இருக்க முடியவில்லை. ஆண்டவர் இதையெல்லாம் கேட்டு ஆண்டவர் சீக்கிரமாக இந்த மரண கட்டுகளை, துட்சண பிரவாகங்களை ஆண்டவர் நம்முடைய தேசத்தை விட்டு, உலக தேசத்தை விட்டு, நாம் வாழ்கிற பகுதிகளை விட்டு ஆண்டவர் துரிதமாக எடுத்து போட அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே அந்த நெருக்கமான சூழ்நிலையிலே கர்த்தர் அவருக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை விடுவித்து உன்னை உன் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு செல்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 28, 20, 21, 22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த சூழ்நிலைகளிலே ஆமென் யாக்கோபு தேவனோடு கூட பொருத்தனை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான விசுவாச பிள்ளைகளே, நாம் ஜெபித்தது போல, நாம் ஆராதித்தது போல நம்முடைய குற்றங்களை, நம்முடைய வாழ்க்கையில இருந்த மீறுதல்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, அவரிடத்தில் நாம் பொருத்தனை செய்ய வேண்டும். இனி எக்காரணத்தை கொண்டும் என் மீறுதலினாலே தேசம் பாதிக்கப்படக்கூடாது, என்னுடைய அக்கிரம செயல்களினாலே என்னுடைய தேசம் அழிக்கப்படக்கூடாது. ஆகவே ஆண்டவரே, இனி வருகிற காலங்களிலே நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், உமக்காய் சாட்சியாய் வாழ்வேன், உமக்காய் உண்மையாய் வாழ்வேன், உம்முடைய அன்பை விட்டு ஒரு போதும்
நான் விலகி போக மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்திலே யாக்கோபை போல நல்மனம் பொருந்தி பொருத்தனை செய்து கொள்வீர்களானால் ஆண்டவர் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கிறது மாத்திரமல்லாமல் நம்முடைய தேசத்தையும் விடுதலையாக்க சேமத்தை கட்டளையிட்டு நம்மை இந்த நிலைகளிலிருந்து, இந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்க நாம் சேவிக்கும் ஆண்டவர் உண்மையுடையவராய் நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டு நாம் சும்மா இருக்க முடியாது. எதனால் இவைகள் வந்திருக்கிறது, எவைகளினால் தேவனை இதை அனுமதித்திருக்கிறார். நான், என் குடும்பம் தான் இதற்கு காரணம். தேவனை ஆராதிக்க வேண்டிய நான் சரியாக ஆராதிக்கவில்லை. தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய நான் சரியாக ஜெபிக்கவில்லை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் நான் தவறி இருக்கிறேன். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் ஆமென் மன்னியும் என்று நீங்கள் சொல்வீர்களானால், பொருத்தனை செய்து உங்கள் நிலைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்களானால், நிச்சயம் நம்மை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, தேசத்தின் பாவங்களை மன்னித்து ஆண்டவர் தேசத்தை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். எருசலேம் தேசத்திலே மகா பெரிய தீங்கை குறித்து நெகேமியா கேள்விப்பட்ட பொழுது அவன் சில நாளாய் துக்கித்து, அவன் அழுது உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி அவன் மன்றாடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இவைகளெல்லாம் கேள்விப்படும் பொழுது எப்பொழுதும் சாப்பிடுகிறது போல சாப்பிட்டு கொண்டிராமல், எப்பொழுதும் தூங்குகிறது போல தூங்கி கொண்டிராமல், எப்பொழுதும் இருக்கிறது போல சராசரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்காமல், நாம் நம்முடைய வாழ்க்கை நிலைமையை, தேசத்தின் நிலைமையை உணர்ந்து செயல்பட ஆண்டவர் நம் சபையை அழைக்கிறார். ஆண்டவர் நம் குடும்பத்தை அழைக்கிறார். ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையோடு கூட இந்த காலவெளியிலே இடைப்படுகிறார். ஆமென். சில வேளை உணவுகளை நிறுத்தி போடுங்கள், தூக்கத்தை நிறுத்தி போடுங்கள். இந்த நிலைமைகள் மாறுகிற மட்டும் நாம் கண்ணீர் சிந்தி தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எங்கள் தேசத்தின் நிலைகளை மாற்றும், தேசத்தினுடைய தன்மைகளை மாற்றும் என்று யார் ஒருவர் இந்த காலை நேரத்தில் கதறி அழுது ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி வருகிறீர்களோ, யாக்கோபோடு கூட இருந்து அவன் சிறையிருப்பை மாற்றி அவனை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த காலவெளியிலே நம்மோடு கூட இருந்து நாம் சிறையிருப்பை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடைய ஆண்டவராக இருக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த பாடலை மறுபடியுமாக நாம் பாடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் யாக்கோபின் தேவன். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நெருக்கமான சூழ்நிலை ஏன் வந்தது என்று கேள்விகளோடு கூட இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த நெருக்கமான சூழ்நிலையை உலக நாடுகளிலேயும் தேசங்களிலேயும் நாம் வாழ்கிற பகுதிகளிலேயும் கர்த்தரே அனுமதித்திருக்கிறார். காரணம் என்ன? நாம் தேவனை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய செயலை அறிந்து கொள்வதற்காக, அவருடைய ரட்சிப்பை அறிந்து கொள்வதற்காக தேவனே அனுமதித்திருக்கிறார். அதை அவர் அனுமதித்திருப்பதற்கு காரணம் என்ன? நாம் அவரை நோக்கி கூப்பிடுவதற்காக, அவரை நோக்கி கூப்பிடுவதற்காக. அவர் கடந்த காலங்களிலே நம்மை நடத்தி வந்த காரியங்களை நினைத்து பார்த்து அவரை துதிப்பதற்காக, நாம் நம்மை நாமே தேவ சமூகத்தில் திடப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த சூழ்நிலையின் மத்தியிலே எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் என்று நொந்து போயிருக்கிறாயா? நீ சோர்ந்து போகாது. இந்த சூழ்நிலைகளில் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இந்த சூழ்நிலைகளை உன்னை விட்டு மாற்றுவார். நிச்சயம் ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். சேர்ந்து இந்த பல்லவி நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை இந்த காலவெளியில மகிமைப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். நம்மேல் அவர் கரிசனை உள்ள ஆண்டவர். எப்பொழுதும் அவர் நம்மேல் கோபமாய் இருப்பது இல்லை. நாம் நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்து விட்டு ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கி தேவ சமூகத்திலே காத்திருந்து தேசத்திற்காய், உலக நாடுகளுக்காய், நாம் வாழும் பகுதிகளுக்காய் ஜெபம் பண்ணுவோமானால் நம்மேல் அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர் சீக்கிரமா இந்த சிறையிருப்பை நம்மை விட்டு மாற்றி போட அவர் வல்லமையுடைய ஆண்டவராய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. பாடுங்க.
என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் நம் தேவன். யாக்கோபின் தேவன் நம் தேவன். எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. சேர்ந்து பாடுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன். எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறைவானது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த நாட்களிலே என் வாழ்க்கையில் இவ்வளோ நெருக்கமான சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. சாப்பிடுவதற்கு நல்ல ஆகாரம் இல்லை. எல்லா இடங்களிலேயும் தனிமை. இந்த சூழ்நிலைகளிலே நான் என்ன செய்வேன் என்று உங்கள் நிலைகளையே யோசித்துக் கொண்டிராமல் இந்த சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கிற தேவன் பக்கமாய் நீங்கள் திரும்பி வரும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நாம் தேவன் பக்கமாய் திரும்பி வந்து நம்மை தாழ்த்தி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நம் மனம் திரும்பி தேசத்திற்காய், உலக நாடுகளுக்காய், குடும்பங்களுக்காய், நாம் வாழ்கிற பகுதிகளுக்காய் நாம் ஜெபம் பண்ணுவோமானால் நாம் இழந்திருக்கிற எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே உதவி செய்வது மாத்திரமல்ல, சீக்கிரமாய் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி அந்த பழைய நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்து தேசத்தில் சபைகளில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வர சித்தமாயிருக்கிறார். வரப்போகிற எழுப்புதலுக்கு நம்மையும், நம் குடும்பத்தையும், நம் சபையையும், நம் தேசத்தையும், உலக நாடுகளையும் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அந்த எழுப்புதலுக்கு உங்களுக்கும் ஒரு பங்கு வேண்டுமானால் நீங்கள் உங்களை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலகம் முழுவதும் பயங்கரங்கள், நெருக்கங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஏன் இவைகள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உம்முடைய வார்த்தை எங்களை நோக்கி வந்திருக்கிறது. ஆண்டவரே, இதை நீர்தான் அனுமதித்திருக்கிறீர். எப்படி யாக்கோபினுடைய வாழ்க்கையில அந்த நெருக்கத்தை நீர் அனுமதித்தீரோ, அதே போல உலக நாடுகளிலே, தேசங்களிலே, நம் வாழ்கிற பகுதிகளிலே நீர்தான் இந்த நெருக்கமான சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நெருக்கமான சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் பயந்து சோர்ந்து விடாதபடிக்கு உண்மையில் நம்பிக்கை வைத்து இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை தப்புவிக்கும்படி, எங்களை காப்பாற்றும்படி, எங்களை நடத்தும்படி, எங்களை பலப்படுத்தும்படி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். தாவீது சொன்னது போல, தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் எங்களை தேற்றும் என்று தாவீது சொன்னது போல இந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலே நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இது தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று அல்ல ராஜா. நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உம்மை நோக்கி தேசத்திற்காக, உலக நாடுகளுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் இந்த தேசத்திற்கு வரப்போகிறது. ஆண்டவரே, சீக்கிரமா இந்த நெருக்கம் எங்களை விட்டு மாறப்போகிறது என்பதை விசுவாசித்து நாங்கள் ஜெபம் பண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிற ராஜா. எங்கள் பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். உணவுகளை குறைத்து, ஆண்டவரை தூக்க நேரங்களை குறைத்து, ஆண்டவரை வீணாக பேசி கொண்டிருக்கிற தேவையற்ற பேச்சுகளை எல்லாம் குறைத்து, ஆண்டவரே ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நிலைகளுக்காக உம்மிடத்தில் நெருங்கி வந்து ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே கிருபை செய்யும். அப்படியே தேவன் செய்ய போவதற்காக நன்றி. அப்படியே ஆண்டவர் நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும் இந்த ஆண்டவரை காரியங்களுக்காக உதவி செய்த, ஜெபித்த, கொடுத்த, தாங்கின எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் என்றென்றும் ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. தொடர்ந்து வழி நடத்தும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாய் இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் பாதுகாப்பு நம் அனைவரோடும் பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இன்றும் சதா காலங்களிலும் அவருடைய கிருபை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களில் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.